மக்களை எனக்கு ஒரு டவுட்டு, இவங்க தேடி பிடிச்சி எல்லாரையும் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க என்னன்னு தெரியல. ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்க முடியல, உள்ள போய் அந்த டாஸ்க் லெட்டர் படிக்க முடியல அப்படின்றத செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டு வேற ஆளை கூப்பிட சொல்றாங்க. அப்ப அந்த வேற ஆளை கூப்பிட்டா முடிஞ்சு போச்சு. என்னோட இமேஜ் பாதிக்கப்படுமா, வெளியே போனா என்னோட இமேஜ் பாதிக்கப்படுமான்னு ஒரு சைடு ஒரு ஆள். யாரு? கமருதீன். தமிழ் படிக்க வரல உங்களுக்கு. தமிழ் படிக்க வரலன்றது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிக் பாஸ்லயும் இருக்கிறது தான். தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க தான் உள்ள வரணுன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள இல்லை. அவங்க தமிழ்ல பேசணும்னு சொல்றாங்க. பட் படிக்கிறதுல அங்கங்க வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கதான் செய்யறாங்க. பட் அதுவும் இதை வெளியே சொன்னீங்கன்னா என்னோட இமேஜ் பாதிக்கப்படுமோன்னு கேட்கிறாரு. அது பிக் பாஸ்டே கேட்கிறாரு. சரி, எந்திரிச்சு போயிட்டு பார்வை வர சொல்லுங்க அப்படின்னா, பார்வை வந்து உள்ள இல்லை வர சொன்னா நான் இப்ப என்ன சொல்றது? வெளியே பிக் பாஸ் இடத்துல நம்ம இருந்தோம்னா கெட்ட வார்த்தையில் திட்டிடுவோம் அவங்கள. எந்திரிச்சு வெளியே போங்கடா, அவங்களுக்கு கதவை திறக்கிற எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு உண்மையிலேயே திட்டிடுவோம். அந்த அளவுக்கு வந்து மந்தமா இருக்காங்க. மந்தமான சாதாரண மந்தமா இல்ல, பயங்கர மந்தமா இருக்காங்க. சரி, இதுதான் முடிஞ்சுன்னு பார்வை உள்ள கூப்பிட்டு பார்வட்ட வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து இதுக்கு வெளியே வந்து இந்த புள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. யாரு? நந்தினி. உட்காந்து அழுது முடிச்சு பார்வதி வந்து பேச ஆரம்பிச்சா, அவங்களும் ஒரு விஷயத்தை இப்படி சொல்லாம இப்படி சுத்தி அப்படி சுத்தி பாதியில நிப்பாட்டி அதுக்குள்ள ஒரு 1000 டவுட் கேட்டு இவங்களுக்கு டவுட்டே பொழப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ வெறியாது நமக்கெல்லாம். இப்ப எப்படி இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் பிடிச்சிங்க? அதான் நமக்கு புரியல. ஸோ மொத்தத்தில் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, கேப்டன்சி டாஸ்க்கு 12 இது வைக்கப்படுது. மொத்தம் 13 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 13 பேர்ல 12 பேர் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விளையாட முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த கோப்பையவே எடுக்க முடியும். 12 கோப்பை இருக்கு. பால் கோப்பை, பால் தனியா வைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து இந்த 12 பேர்ல வந்து யாராவது ஒரு ஆள் தான், அதாவது யாராவது 4 பேர் தான் செலக்ட் ஆவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. மீதி 8 பேர் இருக்காங்க, மீதி 9 பேர் இருக்காங்கல்ல, அதுல மீதி 9 பேர் விளையாடலாம். மீதி 9 பேர்ல யாராவது 4 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி மொத்தமா இருக்கக்கூடிய ஆட்கள்ல 8 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்த டாஸ்க் விளையாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லா 2 நாள் 3 நாள் இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கேப்டன்சியை வந்து வென்றுட்டா அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க்கு டைரக்ட் நாமினேஷன். அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க்கு டைரக்ட் நாமினேஷன். ஸோ ஒரு வாரம் கேப்டன் ஆகிற நபர், இந்த வாரம் கேப்டன் ஆகிற நபர் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிக் பாஸ்லயுமே இல்லாத அளவுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல நீங்க டைரக்டா பங்கு பெறலாம். அதை ஜெயிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 15வது வாரம் வரைக்கும் நீங்க வந்து நாமினேஷன்லேயே வராம டிராவல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன். பிசிக்கல் டாஸ்க்கும் கேப்டன்சி டாஸ்க்கும் விளையாடக்கூடிய நபர்கள். அப்போ அந்த கேப்டன்சி டாஸ்க் பிசிக்கலா மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், மென்டலாகவும் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும்னு நினைக்கிறேன். யார் அந்த வாரம் கேப்டன் ஆக்கணும் அப்படின்றத வந்து எப்படியும் டீம் தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்கு சாதகமாக தான் எப்படின்னு டாஸ்க் வைக்க போறாங்க. ஏன்னா நம்ம பல வருஷமா அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து தெரியும் ஒரு டாஸ்க் நடக்கிறாங்கன்னா இது யார் ஜெயிக்கணும் அப்படின்றக்காக வைக்கிறாங்க அப்படின்னு. இவங்க கேப்டன் ஆகணும் அப்படின்றத அந்த டீம் தான் முடிவு பண்ண போறாங்க. ஆனா எல்லா விதத்திலையும் பிசிக்கல் டாஸ்க், மென்டல் டாஸ்க், இந்த மாதிரி எல்லா திறமைகளும் இருக்கக்கூடிய ஒரு நபர், அப்படி ஒரு மனுஷன் உள்ள இருந்தா நாமினேஷன்லயே வராம 15வது வார வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ பிக் பாஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு நபர் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் இல்லை, இப்ப பார்த்த வரைக்கும் இல்லை. எல்லா திறமையும் இல்லை, ஒரு திறமை புரிஞ்சுக்கிற திறமை. உள்ள இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அதை படிச்சு நீ உங்களுக்கு படிச்சு புரிஞ்சுக்க தெரியலன்னா அங்க ஊர்ல இருக்கவே படிச்சு சொன்னேன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான திறமை உங்களுக்கு இருக்காடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு காண்டாகுது. ஒரு வயலுக்கு இல்லை. இல்லை நீங்க வேணும்னு எப்படி பண்றாங்களா, ஓவரா யோசிக்கிறாங்களா? முடியல நம்மளால. இந்த சைடு பார்த்தா ஓகே தெளிவா யோசிக்கிறாங்கன்னு யோசிக்கிறோம், அடுத்து ஒரு குண்டை தூக்கி போட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா ஐயோ ஃபுல்லா பைத்தியங்களா இருக்கு சார் அப்படின்னு இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, டிடிக்கு ஆடிக்கிட்டு இருக்கும்போது அது கரெக்டா வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போய் செட் ஆகும். உண்மையை சொல்றேன். கருத்துக்களை பதிவிடுங்க.